ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வசுந்தராவும் ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே இதில் கோவில் கட்டுங்க, அதுக்காக பணத்தை நானே தரேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி நம்ம வசுந்தரா கிட்ட எதிர்க்கும் போது நம்ம வசுந்தரா ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ரகுராம், ஜானகி, அப்புறமா வசுந்தரா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோவில் கட்டுறதுக்குள்ள பூமி பூஜையை சிறப்பாக பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயா, தனா, சீனு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு சிவராமன், மணி எல்லாருமே அந்த தண்டனையிலேருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்த மணியும் நம்ம மாயாவுக்கு நன்றி சொல்லும் போது மாயாவும் எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு என்னோட கடமை தான் உங்களை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது, எப்படி இருந்தாலும் இந்த வசுந்தரா தேவியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயா, தனா எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்யறது? நம்ம பெரியப்பா வேற ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பூமி பூஜை நடக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறது தான் புரிய மாட்டேங்குது. நாள் வேற குறைவாக தான் இருக்குது, பஞ்சாயத்தில் வேற இந்த மாதிரி பெரியப்பா சொல்லியிருக்காங்களேன்னு நம்ம மாயாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து, மாயா, பார்வதி இந்த மாதிரிலாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் எல்லாத்துக்கும் காரணம் அவளாக தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா ஏற்கனவே ஊர் மக்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி தான் அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு பூமி பூஜையை நடத்த முடியும்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம மாயா கிட்ட ஒரு வீடியோ மாட்டுது. அந்த வீடியோவில் வசுந்தரா தேவி, அவங்களோட மகா எல்லாரும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பொண்ணும், இது வந்து வசுந்தராவோட மகா தான், ஆனால் அவள் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்பான நிலைமையில இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவும், இது சரியான செயலாக இருக்கே, எப்படியாவது அவங்க பொண்ணோட நிலைமையை நம்ம சரி பண்ணிடணும், அப்போ வந்து கண்டிப்பாக இந்த வசுந்தரா தேவியோட மனசு மாறிடும் அப்படின்னு நம்ம மாயா ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுபடியே வசுந்தராவோட மகளுக்கு ஏன் இந்த நிலைமை ஆச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டை தேடி போகிறாங்க. அப்படியே நம்ம மாயா, தனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி எல்லாத்த பற்றியும் கேட்கும்போது அவங்க பொண்ணு வந்து தனிமையிலே இருந்தனால அவளுக்கு ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா, எப்போவுமே தனிமையாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் அவள்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம மாயா, தனாவுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும் எப்படியாவது அவளை போய் மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாங்க, நாங்களும் இதுக்காக தான் வந்திருக்கோம், எப்படியாவது இந்த பொண்ணோட நிலைமையை நாங்கள் சரி பண்ணிடுவோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மாயாவும் அங்கே உள்ளவங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நீங்கள் கம்பல் பண்ணி கேட்குறதுனால தான் நாங்களும் சம்மதிக்கிறோம், உங்களாலான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு அதுக்காக பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரியே வசுந்தராவோட மகள்கிட்ட ரொம்பவே பாசமாக நம்ம மாயா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம வசுந்தராவோட மகா ரொம்பவே மாயாவை பக்கத்தில் நெருங்க விடாமல் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் சத்தம் போட்டாலும் மாயா விடுற மாதிரி இல்லை. அவங்கள்ட்ட அன்பு மழையை அப்படியே பொழிஞ்சு கொட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வசுந்தராவோட மகா வந்து நம்ம மாயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் வசுந்தரா கிட்ட, என்ன நம்ம நினைச்ச மாதிரியே பக்காவா நடந்துட்டு இருக்குதானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம வசுந்தராவும், நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாம் சிறப்பாகவே நடக்குது, எப்படி இருந்தாலும் அந்த ரகுராம்னால சொன்ன தேதிக்கு அந்த இடத்துல பூமி பூஜையை நடத்தவே முடியாது, அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத சொல்லிட்டு வசுந்தராவும் புவனேஸ்வரி கிட்ட ஒரு வார்த்தையை விடுறாங்க. புவனேஸ்வரி அந்த நம்பிக்கையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே பாவமா இருக்கு. ஜானகியும் ரகுராமும், இது வசுந்தரா தேவியோட பொண்ணா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஜானகியும் வசுந்தராவோட பொண்ணுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வசுந்தரா கூட அவங்க பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பாசம் காட்டியிருப்பாங்கன்னா புரிய மாட்டேங்குது. அவ்வளோ அன்பாட்ட அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு ரகுராம் கிட்ட ரொம்பவே பாசமாக இருக்குது. ரகுராமா, இன்னைக்கு சொன்ன டேட்டு வந்தாச்சு, இன்னைக்கு தான் கார்த்திகை தீபம், அதனால பூமி பூஜை நம்ம சொன்ன மாதிரியே சிறப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம், ஜானகி எல்லாரும் சேர்ந்த மாதிரி குடும்பமாக அவங்க வீட்டில்
பூஜை பண்ணி அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வெளியில வராங்க. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வசுந்தரா தேவி பயங்கர டென்ஷன் ஆகி, என்ன தைரியம் இருந்தா இந்த சொத்து என் கையில இருக்கும்போது அந்த ரகுராம் பூமி பூஜை நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா தேவி பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாயா ரகுராம் குடும்பத்துக்கிட்ட வந்து பிரச்சனையை பண்ணதுக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வசுந்தரா அவங்க பொண்ணு பாக்குறாங்க. அவங்க கண்ணாலே நம்ப முடியல. இது நம்ம பொண்ணா? அவளுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லாமே தாண்டி இப்படி ஒரு நிலைமையில இருக்கா, இவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணை நம்ம வசுந்தரா கிட்ட அப்படியே கெட்டி அணைக்கிறாங்க. அத வசுந்தரா கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இத்தனை நாளா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுத்திருந்து, ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாம இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி எல்லாமே சரியாச்சுன்னு வசுந்தரா பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மாயாவும் வசுந்தரா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க பொண்ணும் ரகுராமும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே எவ்வளவு அன்பாட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வசுந்தரா கிட்ட அவங்களோட பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது வசுந்தராமும் ஒரு கட்டத்துல நம்ம ரகுராம் கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாம போச்சு. எப்பவுமே பணம் தான் முக்கியம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பணத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா அன்புனால தான் எல்லாமே செய்ய முடியும்னு எனக்கு நிரூபிச்சு காட்டிட்டீங்க. ரொம்பவே நன்றி. இத்தனை நாளா என் பொண்ணுக்கு மேல நான் பாசம் செலுத்தாம எப்பவுமே வேலைன்னு சொல்லிட்டு அவசரமா எல்லாமே இருந்துட்டேன். இனிமே என் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பேன். என் பொண்ணை மறுபடியும் பழைய மாதிரி என்கிட்டே ஒப்படைச்சதுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்காக எவ்வளோ கோடி கொடுத்தாலுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட வசுந்தரா தேவி மனசு மாறி மன்னிப்பு கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த சொத்தோட டாக்குமெண்ட்டை எழுதி வாங்கின பத்திரத்தை அதே இடத்துல கிழிச்சு போடுறாங்க. இனிமே இதுக்கு எந்த அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம நான் இதுக்காக தர வேண்டிய பணத்தை கோவில் கட்டுறதுக்காக உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வசுந்தரா தேவி கோவிலுக்காக செலவிடுறாங்க. நம்ம ரகுராம் கடைசியில சொன்னது நிறைவேறிட்டு அந்த சிவன் ஒரு கட்டத்துல உன்கிட்ட சொல்லி அவங்க காலடியிலே வர வச்சு நீ பண்ணது தப்புதான்னு புரிய வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நடந்துட்டுன்னு நம்ம ரகுராம யோசிக்கிறாங்க. ஜானகியும் ஒரு கட்டத்தில் வசுந்தராவை மன்னிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வசுந்தரா தேவி, ரகுராம், ஜானகி அப்படி குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி பூமி பூஜையை சிறப்பாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி பயங்கர டென்ஷன் ஆகி அந்த இடத்துல வந்து, ஏன் வசுந்தரா தேவி என்ன வேலை பண்ணிட்ட, என்கிட்ட நீ என்ன சொன்ன? கண்டிப்பா இந்த பூமி பூஜை நடக்காது, கோவில் கட்டத்துக்கும் விட மாட்டேதான்னு சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்து மனசு மாறிட்டியா அப்படின்னு நம்ம வசுந்தரா தேவியை பத்தி கேட்கும்போது வசுந்தராவும் புவனேஸ்வர் கிட்ட, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னோட பொண்ணை மறுபடியும் பழைய மாதிரி திருப்பி எங்களுக்கு தந்திருக்காங்க. இவங்களுக்கு போய் என்னால் எப்படி துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசுந்தராவும் புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரி, இந்த வாட்டி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இன்னைக்கு ரகுராம்னால பூமி பூஜை சிறப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்காண்டி வந்தா இங்க எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம ஜானகியும் செம அதிரடியா வந்து, புவனேஸ்வரி உன்னால என்ன பண்ண முடியும், நாங்க எல்லாம் இருக்க வரைக்கும் எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு செம மாசம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.